ஏறாவூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பஷீர் சேகுதாவுத் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற அவர்களுடைய மெண்டேட், தமிழ் மக்களுடைய உத்தரவை பெற்ற ஒரு கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிற போது இன்று புதிதாக தமிழ் மக்கள் பேரவை என்கிற ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. இவ்வாறான ஏற்கனவே நான் சொன்னது போன்ற ஆபத்திலே இந்த யாப்பு திருத்தம் இரண்டு பெரிய கட்சிகளின் ஒப்பந்தத்திலே நிறைவேறிவிடும் என்ற ஆபத்து இருக்கத்தக்கதாக ஒட்டுமொத்தமாக தமிழினத்தினுடைய பிரதிநிதியாக ஒற்றுமையோடு இருக்கிற அந்த நிலைமையில் மாற்றம் பெறுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது மாத்திரமல்ல, ஆபத்தானதும் கூட. அப்படி உண்மையான ஒரு அழுத்தம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் சில அரசியல் தலைவர்களுடைய தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று யாராவது புத்திஜீவிகள் சிவில் சமூகம் விரும்பினால் அந்த தலைவர்களும் உங்களுக்கும் இடையில் முதலில் உடன்பாட்டை கொண்டு வந்து தமிழர்களுக்குரிய இனப்பிரச்சனை தீர்வின் பொதியை ஒரு பொதியாகத்தான் வழங்க வேண்டும். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பொதி, தமிழ் மக்கள் பேரவை இன்னும் ஒரு பொதி என்று இரண்டு பொதியாக கொடுப்பது எதுவும் கிடைக்காததற்கு தான் வழி ஏற்படும். அதுபோன்றுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஏனைய முஸ்லிம் கட்சிகளும் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்போடு உடன்பாடு காண்பதைப் போல முதலில் நாங்கள் எங்களுக்குள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து ஒரே டாக்குமெண்ட் தயாரிக்க வேண்டும். நாங்கள் பேசி ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசும் மக்களுக்கான, தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான ஒரு பொதியை தயார் செய்ய வேண்டும். அப்படி தயார் செய்யப்படுகிற பொதியைத்தான் சிங்கள மேசைக்கு நாங்கள் போட வேண்டும்.